SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கும் கூடுதலான A பெற்ற மாணவர்களை விட எடுக்கின்ற அனைத்து பாடங்களிலும் A பெற்ற மாணவர்களை கல்வி அமைச்சு மெட்ரிகுலேஷனுக்கு தேர்வு செய்ய வேண்டுமென கல்வி அமைச்சை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் கேட்டுக் கொண்டுள்ளார். பல பள்ளிகள் தங்களது மாணவர்கள் கூடுதல் பாடங்களை எடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அந்த பாடங்களை போதித்து தருவதற்கு ஆசிரியர்கள் கிடைக்காததே இதற்கான காரணமாகும். இந்த ஆண்டு 5ஆம் படிவத்தைச் சேர்ந்த நடப்பு மாணவர்கள் கூடுதல் பாடங்களை SPM தேர்வுக்கு எடுக்க முடியாமல் இருக்கின்றனர். எனவே இந்த விவகாரத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடிக்கும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். அனைத்து இன மாணவர்களுக்கும் நியாயமான வகையில் கொள்கைகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் இன மற்றும் துறை ரீதியில் எத்தனை மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என வாய்மொழி ரீதியாக மேலவையில் லிங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியிருந்தார். 2024-2025ஆம் ஆண்டுக்கான மெட்ரிகுலேஷனுக்கு 6605 இந்திய மாணவர்கள் மனு செய்ததாகவும் அவர்களில் 1357 மாணவர்கள் அறிவியல், பொறியியல் மற்றும் கணக்கியல் துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஃபட்லினா தெரிவித்திருந்தார். முதல் முறையாக விண்ணப்பம் செய்தவர்கள் மற்றும் இரண்டாவது முறையாக மேல்முறையீட்டின் மூலம் இந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கு கூடுதலான A பெற்ற மாணவர்களும் அடங்குவர் என அவர் சுட்டிக்காட்டினார்.